இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தவா பன்னீர் மசாலா எப்படி பண்ணலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: பன்னீர், கட்டி தயிர், ஆனியன், குடமிளகாய், எலுமிச்சம்பழ சாறு, மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. ஒரு பவுலில் தயிர் சேர்த்து மஞ்சள் பொடி, மிளகு பொடி, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஊற வச்ச பன்னீரை சேர்த்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இடையில பன்னீரை திருப்பி விட்டுக்கோங்க. பன்னீர் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தயிர் ஃப்ரை ஆகி பிரிஞ்சு வரும். ஒரு பேனில் நெய், எண்ணெய், ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் வெடிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ குடமிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ண பன்னீரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்து பவுலில் மாற்றிக்கோங்க. அருமையான தவா பன்னீர் மசாலா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.